வணக்கம். வெல்கம் டு டியூஷன். ஓகே, நம்மளோட இந்த டியூஷன்ல வந்து பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்கமிங் லைவ் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து லைவ் கிளாஸஸ்லாம் வந்து நம்ம இங்க ப்ரொவைட் பண்றோம். அதே சமயத்தில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கிளாஸஸ் இத வந்து ரெக்கார்ட் பண்ணியும் குடுக்குறோம். ஸோ பிள்ளைங்களுக்கு புரியாட்டி கூட இத அவங்க கோ த்ரூ பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு இன்னும் புரிய வரும். அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு டாபிக் சம்மந்தமானது. அத வந்து அவங்களும் சூஸ் பண்ணி அவங்க கோ த்ரூ பண்ண முடியும். லைவ் கிளாஸஸ்ல குடுக்குற பாடங்கள தவிர்த்து, எக்ஸ்ட்ரா பாடங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டா கூட, அவங்க ஆட் ஆன் சப்ஜெக்ட் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸ் இங்க இருக்குது. முக்கியமா இந்த ஃபார்ம் 4 அண்ட் ஃபார்ம் 5 படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது சூட்டபிளா இருக்கும். அடுத்தது பிள்ளைங்களுக்கு ஆக்டிவிட்டி செய்றதுக்கு நம்ம பிராக்டிஸ் நெறைய வச்சிருக்கோம். மோர் தென் 10,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது. இங்க சோலான் ராமாலாலேருந்து பிராக்டிஸ், டாபிக்கல் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அவங்க செய்றதுக்கு இது ஹெல்ப்பா இருக்கும். எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. பிள்ளைங்க அத சூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் எந்த டாபிக்ஸ் வேணுமோ அத சூஸ் பண்ணி அவங்க ஆக்டிவிட்டி செய்ய போறாங்க. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்களா, அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் மார்க்கிங் சிஸ்டம். ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க செய்ய செய்ய அவங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா அவங்களுக்கு விடை கிடைச்சிரும். இதன் மூலியமா அவங்க நெறைய விஷயங்கள விறுவிறுன்னு செய்வாங்க. ஈஸியா இருக்கும். இதுதான் நம்ப பிள்ளைங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப தேவைப்படும். அடுத்தது ஈஸி ரிவிஷனுக்கு நம்ம புக் வச்சிருக்கோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ரிவிஷனும் அதே சமயத்தில காம்பேக்ட் நோட்ஸ் இருக்கும். அதே மாரி இங்க அவங்க அந்த எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அவங்க சூஸ் பண்ணி படிப்பாங்க. அடுத்தது வீடியோ ப்ரொவைட் பண்றோம். இந்த வீடியோ மூலியமா 2 டீச்சர் அட்வான்டேஜ் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2 ஆசிரியர்கள் ஒரே பாடத்துக்கு பாடங்கள சொல்லிக் குடுத்தா எப்படி இருக்கும்? வேற வேற ஆசிரியர்கள் படிச்சு குடுக்கும்போது, வேற வேற அனுபவங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலியமா இன்னும் நெறையா விஷயங்கள பிள்ளைங்க கத்துக்குவாங்க. இன்னும் பெட்டரா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொரு நாளும் லைவ் கிளாஸ் முடிஞ்ச கையோட நம்ப ஹோம் ஒர்க் குடுக்குறோம். ஸோ, இந்த ஹோம் ஒர்க் பிள்ளைங்க செய்றதுனால, அவங்களுக்கு படிச்ச பாடங்கள் இன்னும் பெட்டரா புரியும். பரீட்சைக்கு முன்கூட்டியே தயாராயிருவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ, இதனால வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் குறுகிய காலத்திலே அவங்க கிட்ட நீங்க பார்க்கலாம். அடுத்தது ஃபோரம் குரூப் வச்சிருக்கோம். இந்த ஃபோரம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அத வந்துட்டு அவங்களுக்கு தெரியாத பாடங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதுவும் ஜட்வால பத்தி தெரியணுமா, இல்ல வேற வேற விஷயங்கள் அவங்களுக்கு இத பத்தி தெரியணும்னா, தென் அவங்க இந்த ஃபோரம் குரூப்ல அவங்க கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு படிப்பு போரிங் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம இதுவுள்ளார குயிசர் வச்சிருக்கோம். அதே சமயத்தில பர்ஸுகளும் அதுவுள்ளார ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 3 பர்ஸு அதுல ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அத சூஸ் பண்ணி அவங்க அந்த பர்ஸுகள அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது இதுவுள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப டார்கெட் கொஸ்டின்ஸ செட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டார்கெட் கொஸ்டின்ஸ பிள்ளைங்க சூஸ் பண்ணி கோ த்ரூ பண்றதுனால, அவங்களோட ஸ்டடி லெவல் எங்க இருக்குது? அத எப்படி அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? அப்படின்னு இந்த பெர்சன்டேஜ ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டி செய்யும்போது, அவங்க செல்ஃப இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது லீடர் போர்ட் வச்சிருக்கோம். இந்த லீடர் போர்ட் மூலியமா மாணவர்கள் எந்தெந்த பாடத்துல இடத்துல, 2வது இடத்துல, 3வது இடத்துல இருக்காங்கன்னு மத்த பிள்ளைங்களோட போட்டி போட்டு படிப்பாங்க. அனாலிசிஸ் மூலியமா உங்க பிள்ளைங்க எப்படி இந்த பிளாட்ஃபார்ம்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க? எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எப்படி புரோகிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்படின்னு உடனேக்குடனே நீங்க பார்க்க முடியும். இந்த பிளாட்ஃபார்ம்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு ஏஐ. இந்த குரு ஏஐ மூலியமா பிள்ளைங்களுக்கு தெரியாத பாடங்களா இருந்தாலும் சரி, ஹோம் ஒர்க்கா இருந்தாலும் சரி, கணிதமா இருந்தாலும் சரி, கராங்கானா இருந்தாலும் சரி, எந்த பாடமும் அவங்க இந்த குரு ஏஐ மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். தெராங்கான் சஜரா மலக்கு அப்படின்னு டைப் பண்ண கையோட அது உங்களுக்கு ஆன்சர் குடுத்துரும். ஸோ, அது மாரி எந்தெந்த பாடத்துல பிள்ளைங்களுக்கு டவுட் இருக்கோ, எந்தெந்த நேரத்துல உதாரணத்துக்கு விடியற்காலைல படிப்பாங்க பிள்ளைங்க, நைட்ல படிப்பாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு டூல்.